இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சிஎம்எஸ் டூல் வந்து யூஸ் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா பண்ண போறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ டூல் வந்து யூஸ் பண்ண போறோம் இதுக்கு நம்ம. ஸோ ஏஐ டூல் அப்படின்னாலே நம்மள எல்லாருக்குமே ஃபெமிலியராக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதோட சாட் ஜிபிடி லாகின் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஜிபிடிஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து கோட் ஜிபிடி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல வரதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் சாட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட ப்ராம்ப்ட் போடணும். நம்ம வந்து ஒரு என்டையர் பேஜையுமே வந்து ஒரே ப்ராம்ப்டில் ரெடி பண்ணிட முடியும். பட் நம்ம வந்து ப்ரோ வெர்ஷன் இல்லை, நம்மளுக்கு ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக பில்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எடிட்டிங்க்கும் ஈஸியாக இருக்கும். ஆல்சோ வந்து நம்ம ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஒவ்வொரு செக்ஷனுக்கான ப்ராம்ப்டை மட்டும் இப்போதைக்கு கொடுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஹீரோ செக்ஷன் டிசைன் பண்ணோம், இந்த ஹீரோ செக்ஷன் நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா இதோட ப்ராம்ப்டை மட்டும் கொடுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராம்ப்ட் போட்டுக்குங்க. ஸோ எந்த செக்ஷன் டிசைன் பண்ணுறீங்களோ அதோட நேம் வந்து இந்த இடத்துல போட்டுட்டு யூசிங் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி HTML, CSS அண்ட் மினிமல் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட டிசைன் ஸ்டைல் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி போடுங்க. ப்ரொவைட் ஆல் HTML, CSS அண்ட் மினிமல் ஜாவாஸ்கிரிப்ட் இன் ஒன் பிளாக் ஃபார் டைரக்ட் பேஸ்ட் இன்ட்டு எலமெண்டர் HTML widget. இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இப்போ கோடிங் வெப்சைட் பண்ணலாம். ஸோ வேர்ட் ப்ரெஸில் எலமெண்டருக்குள்ளே எப்படி பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். இங்கே வந்து என்டர் கொடுத்துட்றோம். நான் இதே ப்ராம்ப்டை வந்து உங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா அதை காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிரும். ஜென்ரேட் பண்ணி முடிச்சோனையும் இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி கோட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. பேஜஸில் ஆட் பேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இது வந்து நீங்கள் நியூ பேஜில் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேஜில் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக எடிட் வித் எலமெண்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ளஸ் ஆட் எலிமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதில் வந்து HTML அப்படிங்கிறத போடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா HTML அப்படின்னு வரும். இதை அப்படியே நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணியிருப்பீங்களா ஒரு கோடு, அதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து இதில் நான் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. இதில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ரீப்ளேஸ் மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.